இது ஒரு காலம் இருந்துச்சு, இந்த காலத்தில் அது இருக்கா? இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது. இப்போ தான் எல்லாம் மீடியாஸ் பெருக்கிட்டோன்னு எல்லா விஷயமும் வெளில வந்துடுது இல்லையா? அதனால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சுவரே மனுஷர்கள், ஐயோ கர்த்தர் நடத்துகிறார், நீங்கள் போட்டுக்கோங்க, கர்த்தர் என்னை நடத்துகிற, நான் போட்டுக்கல, அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் அரசியல் பண்ணுவாங்க. அந்த கோயிலுக்கு போகிறவங்களாம் இந்த கலரில் ட்ரெஸ் போடுறான், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், என்ன சொல்ல போகிறீங்க? ஆடம்பரம் வேணாம், ஆடம்பரம் வேணாம், ஆடம்பரம் வேணாம். ஒரு மிஞ்சி போனால் ஒரு பெண் மேலே ஒரு 10,000 நகை இருக்குது, அதிகபட்சம். இது புருஷன் விட்டு வச்சுக்கிறதே பெரிய விஷயம். இவன் எப்போ ஒன்றா பெருந்துக்கோ சாப்போம், எப்போ ஒன்றா சிஎஸ்ஐ ஆக்குவான். புருஷங்கிட்ட அது காத்துக்கத்து அதமாக மாட்டுங்கிறதே பெரிய விஷயம். அது ஆடம்பரம்னு சொல்லி 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 கடைசியில் அதை அப்படியே பக்காவாக அது நகைன்றதே இல்லாத பண்ணிட்டான். தேவநாமத்தை வச்சு பயமுத்துறான். என்ன பண்ணுவான்? உனக்கு பொண்ணு ஆபரணம் வேணாம், உனக்கு புண்ணக்க தான் வேணும், இப்படி போட்டுக்குது. வசனத்தில் ஒரு பகுதி வச்சு ஆல்ரெடி அங்கே சேவிங்ஸ் இல்லாத ஃபேமிலி பாவம் அது ஏதோ போட்டுனுக்குது. அதை பிடிச்சிட்டு ஒரே கான்செப்ட் என்னன்னா அது ஆடம்பரம். இப்போ நீ போறிய சொகுசு காரில், அது ஆடம்பரம் இல்லையா? இது கர்த்தர் கொடுத்தார், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் கொடுத்தார், ஊழியக்காரனுடைய சொந்தத்து மீது கண் வைக்கிற சாத்தானே உன்னை சபிக்கிறேனும். அவன் காணிக்க வாங்கின அவனை திட்டுறிய ஐயா, இது மாயம் இல்லையா? நகை ஒண்டி தான் இல்லை உங்ககிட்ட. சொகுசு கார் தேவையா? நான் கேட்கல, உனக்கு தேவைதான், எனக்கு தெரியுது உனக்கு தேவைதான். உனக்கு ஆடம்பரமான எல்லைகள் விஸ்தாரம் அடைகிறது, வெள்ளி தோட்டத்தில் பார்க்கறதுக்கு ஆடம்பரமான ஊழியமாயிடுச்சு. நீ ஆடம்பரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்படி ஒரு நெடுஞ்சாலையை உருவாக்கி இப்பொழுது நீ செய்கிறது எல்லாமே ஆடம்பரமாக தான் தெரியுது. வெளில போடுறதுமா வெளில பல விஷயம் நம்மக்கிட்ட நொல்ல, உங்கள் பிரதேசத்தில் நான் குறுக்கிடல. ஆனால் மனுஷருடைய உபதேசங்கள், இது மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாக திரித்து எனக்கு வீணான ஆராதனை செய்கிறாங்க. மயக்காரரை உங்களை குறித்து ஏசாயா அப்பயே எழுதிட்டான். இது கிறிஸ்து சொன்னது இல்லை. எதுக்கு இதை இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்னா, தயவுசெய்து அந்த மாதிரி எதனா நினச்சின்னு நீங்கள் சண்டே அந்த மாதிரிலாம் வந்துட போகிறீங்க. நான் மெச்சிக்கொள்ள மாட்டேன், நான் உங்களை எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஆனால் இதுதான் மாயை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடித்து பூசிங்க, நல்லா உடுத்துங்க, தப்பு இல்லை. பிறரை இடரல் உண்டாக்காதன்னு உடுத்துங்க. மற்றவன் நம்ம ட்ரெஸ்னால் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஜீன்ஸ் போடலாமா? போடு. கீழ்ச்சி விட்டுன்னு ஜீன்ஸ் போட சொன்னாருன்னு நினச்சின்னு போட்டால் நான் என்ன பண்ணுறது? ஏன்னா சில கண்ட்ரியில் நானே ஜீன்ஸ் போட்டு தான் என் பிரசங்க பண்ண முடியுது. குளிர் அடிக்கும் பாருங்கள், அது பேண்ட்டே வேறு. இங்கே இதை எடுத்து நான் இங்கே வர முடியுமா? நம்ம